மூஞ்சி நீ விட்டு போய் எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல ஆளுக்கு நிக்கிறாங்க, உள்ள நிக்கிறாவா செலிபிரிட்டி நிறைய நிக்கிறாங்க. வா காலேஜ்னா மணி 1:54 போட்டோ எடுக்கிற செலிபிரிட்டி இருந்தா போட்டோ எடுக்கலாம். செலிபிரிட்டி இல்ல நீ என்ன சொன்ன? செலிபிரிட்டி தான் சொன்ன. நீ செலிபிரிட்டி தான், எங்க செலிபிரிட்டி காணா? சாப்பிடுங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்களோட போட்டோ எடுத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் கிரிக்கெட் போட்டியில் ஒரு ப்ராங்க்கும் பண்ண சொல்கிறாப்புல பிரதர் வந்து விட மாட்டேங்கிறாப்புல. சரத் பிரதர் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காராம். அவரை ப்ராங்க் பண்ணுங்க சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கேட்க மாட்டேங்கிறார் தலைவர். நீ கிரிக்கெட் போட்டி வீடியோ எடுக்கிறீங்களே ஒரு ப்ராங்கை பண்ணி விடுங்கன்னு சொன்னார். சரி பண்ணிடுவோம். உள்ளே போகிறோம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் ஃபன் பண்ண போகிறோம். தம்பி வந்து உள்ளே போய் கலாய்க்க போகிறாப்புல. கலாய்க்கலான்னு சரி உள்ளே உட்காந்து பேசுனா வந்து கலாய்ச்சி சரியா? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நீங்கள் சைலண்டாக ஓரத்தில் இல்லைங்க, உங்களை கூப்பிடாம வந்துங்க வாங்க. என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? அருண்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. சரத்துட்டு போய் இந்த மாதிரி உங்கள் ஃபேன் சொல்லிட்டு ஃபோட்டோ எடு தெரியல. அப்படின்னு இல்லை அங்கே இருந்துங்க. அண்ணே நல்லா இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பக்கத்தில் விளாட வந்துருக்கீங்கண்ணே? ஆமாம். எந்த டீம்ண்ணே? சில்க் சிமிதா மாக்கா பண்ண டீம். நீ மேட்சா இல்லை எதுக்கு வந்தா? இல்லைண்ணே சும்மா அப்படியே பார்க்கலாம் வந்தோம். ஆமாண்ணே மேட்ச்சில் உங்களை என்கரேஜ் பண்ண தானே நான் வந்திருக்கேன். ஏய் இங்கேண்டா அங்கே உட்காந்துட்டு இருக்க, வாடா அங்கிட்டு போகணும் தெரியலையா? யாரு? சரத்தண்ணே. யாரா இருந்தா இருக்கட்டும், வா அங்கிட்டு போய் செலிபிரிட்டியோட போட்டோ எடுப்போம்டா வாடா. ஒரே பெரிய பெரிய செலிபிரிட்டி. என்னடா செலிபிரிட்டிங்கிற? யார் அது? சரத்தண்ணே, நம்ம சரத்தண்ணே. காதல் சரத், காதல் பட பரத்தா அண்ணே. சரத்தண்ணே. என்ன சரத்தண்ணே? சரத்தண்ணே தெரியாதா விஜய் டிவில? அண்ணே 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 உங்களுக்கு தெரியாம யாருன்னு இருக்க முடியும்? அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கே தெரிஞ்சிருக்க போது. அவருக்கு அண்ணன் தெரியாத ஆளே கிடையாது. தமிழ்நாட்டுல தெரியாது. தமிழ்நாடு கிடையாது, நான் ஸ்ரீலங்கா. அண்ணே நீ உங்களுக்கு மேல யார் மூஞ்சி நீ விட்டு போய் எடுக்கிறதுக்கு நல்ல நல்ல ஆளுக்கு நிக்கிறாங்க, உள்ள நிக்கிறாவா செலிபிரிட்டி நிறைய நிக்கிறாங்க. வா நீ யாரு? இந்த செலிபிரிட்டியோட போட்டோ எடுக்காம உங்களோட வந்து எதுக்கு வந்தோம்? காலேஜ் ஸ்டாஃப். சரி கூட்டு போ. நான் வந்து போட்டோஸ் எடுக்க. இதுக்கு இங்க வந்து சாப்பிட்டுட்டு காலேஜ்ல நடத்துறாங்க கிரிக்கெட். சாப்பிட்டனா போ. காலேஜ்னால கிரிக்கெட் நடத்துறாங்க. நீ மேட்ச் நீ எங்க காலேஜ் நடத்திட்டு எந்த டீமும் இல்ல காலேஜ்னா. மணி 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 இருங்க. மணி 1:54. மணி 1:54. மணி 1:54. ஓகே ஓகே கூல் 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 கூல். சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இருங்க, அவர் தான் அந்த போனுக்கு போல ஐபோன் இருந்திருக்காரு. ஐபோன் கொடுத்துருக்காரு. ஐபோன் வச்சுக்கிறவா? அதை போனை கொடுக்க சொல்லுங்க. போனை கொடுங்க. ஐபோன் வேணாமா? இப்போ இது வேணாமா? இது ஃப்ரீயா? இது ஃப்ரீ. உங்களை எப்போ சொன்னேன்? எதுக்கு வாய் வச்சு சும்மா இருக்காம மூஞ்சி கிஞ்சின்றா? எப்போ சொன்னேன்? நான் எப்போ சொன்னேன்னா ஃபோன் வேணுமானமா? இல்ல மூஞ்சி கிஞ்சின்றா. என்ன என்ன ப்ரோ? போட்டோ எடுக்கிற செலிபிரிட்டி இருந்தா போட்டோ எடுக்கலாம். செலிபிரிட்டி இல்ல நீ என்ன சொன்ன? செலிபிரிட்டி தான் சொன்ன. நீ செலிபிரிட்டி தான், எங்க செலிபிரிட்டி காணா? அண்ணா இந்த இருக்கார்ல இவருக்கு மேல என்ன செலிபிரிட்டி வேணும்? சம்பந்தம்லாம் பேசி பாரு, அவர் டென்ஷன் ஆயிடு. செலிபிரிட்டி சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்க. மணி 1:54 சொல்றேன். மணி மணின்னு திருப்பி திருப்பி கேக்குறியாண்டியா? ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் அதெல்லாம் அவரை கலாய்க்கிறேன், யாரை கலாய்க்கிறேன்? யாரே இப்போ இது பண்றேன். நான் காலேஜ்ல ஒர்க் பண்றேன், தெரிஞ்சுக்கங்க முதல்ல. நீ வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் வாங்க. கூட்டு போவா? நான் இவரோட வந்தேன் கூட்டு போறதுக்கு. நான் தனியா வந்தேன், நான் தனியா தான் போவேன். சரி நான் இங்க உட்காந்து போறேன். உட்காந்து போறேன் உட்காந்து போறேன். ரிலாக்ஸ் உட்காந்து போறேங்க. அவர் சாப்பிட்டா என்ன சாப்பிடணும் எனக்கு என்னங்க? இப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க அவங்ககிட்ட. அவர் டிஸ்டர்பே பண்ணல. சாப்பிடுங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். சாப்பிடுங்க. ஏய் ஏன்டா அவர்கிட்ட போய் கெஞ்சுற? அவர்கிட்ட கெஞ்சுற? ஏன்டா அவர் ஒரு ஆள் அவரு போய் கெஞ்சிட்டு இருக்கா? ஒரே ஒரு போட்டோ. ஒரு செலிபிரிட்டினா அப்ப நாங்க யாரு? அவருக்கு தெரியாம இருக்குனே. யாருன்னு ஒரு தெரியவே இல்லனே. அண்ணே 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 ஒரு நிமிஷம் பாருங்க. சரி சரி விடு. என்னோட ஒரு போட்டோ எடுக்க ஆசைப்படுறாருன்னா கேளு, போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கண்ணே. போட்டோ எடுக்கணும்னா சொல்லு, போட்டோ எடுத்துக்கிறேன். அண்ணே அண்ணோல பிரதர் சும்மா ஃபன் வீடியோ கேமரா வச்சு மணி பிரதர் தான் எடுக்க சொன்னாரு. உங்களை லைட்டாக ஒரு ஃபன் பண்ண சொன்னாரு, அவ்வளோதான் விஷயம். தப்பா எடுத்துக்கிறாங்க. தப்பா எடுத்துக்கிறேன். சாப்பிடாம எக்ஸ்ட்ரா சாப்பாடு உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கேரியில் கொண்டு வரேன். சாப்பிடுங்க போதுமா? கேரவன் கொண்டு வந்துடும். நீங்கள் வந்து கிரிக்கெட்
கிரிக்கெட் விளையாடுற இடத்துல யாராவது ஒரு ஆளை பிராங்க் பண்ணலாம்னு சொன்னா எல்லாரும் போய் பண்ண வேண்டியதான். உங்களை தான் வச்சு செய்யணும் டார்கெட். ஒரு எவ்வளவு பக்கத்துல உங்களை க்ளோஸ்ல. சரி, நம்ம சேனல் பேர் வந்து கட்டெரும்பு. நல்ல விஷயம் கட்டெரும்பு. உங்களெல்லாம் வந்து பார்க்காம விட்டு உங்களை வச்சு செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உங்களை வச்சு செய்யணும். ஏன் அவரு ரொம்ப அவ்வளவு ஆசையா இருக்கு உங்களை வச்சு செய்யறது. அவரு கிரிக்கெட் போட்டி நடத்துற கூட ஆர்வப்படல, உங்களை வச்சு செய்யறது ஆர்வப்படுறாரு. இப்ப மாக்கா பண்ண வருவாரு, எனக்கு பண்ண மாதிரி அவருக்கும் பண்ணுங்க. அதேதான். சரி வரப்பா. ஓகே, நல்லது நல்லது. பாய் பாய். நான் நல்லா டென்ஷன் எடுத்துறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே தான் எல்லாம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறது. இது கிரவுண்டு இதுதான். இதுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு டீம் வந்து ஒரு செட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து எல்லா டீமும் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டீம் வந்து மெயினான டீம் இருக்கிறாங்க. இதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் தான் நடத்துறாரு. நல்லா இருக்கீங்களா? இவர் தான் நடத்துறாரு, ராக்கி ஈவென்ட்ஸ் மணி. இவரும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் நிறைய இதில் யூடியூப்லாம் பார்த்தேன். நான் பேசி ஒரு 3 நாள் தான் ஆச்சு அவர்கிட்ட. இன்னைக்கு வரையும் பெரிய பாண்டு, உங்களுக்கு தெரியாத ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரும் பண்ண மாட்டாங்க. முதல்ல கேட்டவொடனே வெயிட் பண்ணுங்க, ஒரு சில இந்த டாக் லைன்லாம் இருக்கும், ஒரு 10 நாள் ஆனா கேட்ட 2 நாள்ல பல விஷயத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டாலின் கோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு விளாக் இருக்கா பிராங்க் இருக்கான்னு தெரியாது, ஒரு ஏதோ சம்பவம் போறா தெரியும். அது மாதிரி தேங்க்யூ ஸ்டாலின் ப்ரோ. எல்லாரும் நல்லா விளையாடுங்க. எல்லாரும் வந்து இங்க வந்து சீரியஸான ஃபன்னா ஜாலியா விளையாடுங்க. எந்த டீமும் ஒரு டீம் ஜெயிக்க போகுது, அது ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. மணி பிரதர் சூப்பர் பிரதர், அடுத்தடுத்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து வேற ஊர்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் பண்ணணும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யாரோட இருக்க பார்த்தீங்கன்னா அந்த டீம் தாங்க நடத்துகிற டீமோட ஹெட் வந்து மணி பிரதர். மணி பிரதர் டீம் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக வைப்ரேட்டோட இருப்பாங்க. தி பாய்ஸ் அப்படி தானே? எஸ், தி பாய்ஸ் வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல டீம், உண்மையிலேயே சூப்பர் டீம், வின் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரோட மோத போறீங்க? கேப்டன் சொல்லுவாங்க. ஃபைனலியோட ஃபைனலா மோதி ஃபைனல் வரைய போவங்களுக்கு தான் ஃபைனலோட மோதிரியா. அப்படி ஏதாவது அள்ளி போடலாம். ஃபைனல் வரைக்கும் தான் போவீங்க, வின் பண்ண மாட்டீங்கன்றாரு. அப்படி கிடையாது, ஃபைனல் போயிட்டாலே வின் பண்றது. எனக்கு எப்பவுமே கூட ஒரு ஃபைனல். ஓகே, நம்ம கட்டெரும்பு டீமோட சப்போர்ட் எப்பவுமே பாய்ஸ் டீமுக்கு இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாய்ஸ் டீம் வெற்றி பெற்றே இருக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர், நன்றி. தேங்க்யூ கட்டெரும்பு சேனல். ஸ்டாலினுக்கு ஒரு ஓப்படை. இப்படி அடி அதிரடி ஷாட்ஸ்களை பத்திலாம் உண்மையிலேயே பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி பிராக்டிஸே எப்படி இருக்குன்னா, மேட்ச் எவ்வளவு தூரம் வெறித்தனம் இருக்கும் பாரு. பார்த்து செம்ம ஷாட். இப்படி ஆக்சுவலாக என்னதான் நீ கிரிக்கெட் வேணா, நான் ஒரு நடிகன்டா. நான் அடுத்த ஒரு ஸ்டைல் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேஜ் வரை தான் அந்த நடிகர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த சிவகார்த்திகேயன் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி பேட்டிங் பண்ணலாம், எல்லா ஸ்டைலிங் பேட்டிங் பண்ணலாம். சூப்பர், பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கப்படிக்க போகிறது இவர் தான். அசால்ட்டா. சரி, அதாவது தென்னை மரத்துல ஒரு குத்து இப்பதான் அங்க பார்த்தேன். அது வந்து இல்லைங்க, அது வந்து பாய்ஸ் டீம்னு ஒரு சவுண்டு தான் கொடுத்தான், அது ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் சைலண்டா, எனக்கு நீங்களாம் விளையாண்டுட்டே இருங்கடா, பாருங்கடா நான் வர்றேன்டா அப்படின்னு சைலண்டா இருக்காரு பாருங்க. அதுதான் அந்த சிரிப்பை பாருங்களேன். தன்னடக்கம் என்னைக்குமே வந்து வெற்றிக்கு உரிய அறிகுறி. வேற லெவல் பிரதர், சூப்பர் பிரதர். ப்ராக்டிஸ்லேயே மிரட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. சரி வரேன் பிரதர். மணி பிரதருக்கு வந்து டிஷர்ட் நான் தான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் நல்லா விளையாடுவாப்புல. நீ குறுக்கு வேற பெயின் சொன்னாப்புல. இருந்தாலும் எவ்வளோ வேலையை தான் நம்மளும் பார்க்கறது. இப்போ ஆர்கனைசேஷன் நான் ஸ்டாலினுக்கு நான் டிஷர்ட். ஆமாம், சூப்பர். தேங்க்யூ பிரதர். கட்டெரும்பு ஸ்டாலின் வெல்கம் ஆன். தேங்க்யூ. அதாவது நீங்கள் வந்து என் டீமில் விளையாண்டே ஆகணும்னு ஒரே வற்புறுத்தல். நமக்கு வந்து நிறைய பிஸி அப்பா. சரி ஓகே, உங்களுக்காண்டி பார்க்குறேன், முயற்சி எடுக்கிறேன். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அடுத்தடுத்த டீம் என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. மணி பிரதருக்கு மட்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஒரு குழுவை கூட்டி ஒரு விஷயத்தை செய்கிறங்கிறது சாதாரண விஷயங்களை. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளோ பெரிய கிரவுண்டை பிடிச்சி ஒரு விஷயத்தை செய்கிறதே பெரிய விஷயம். பரந்த மனசு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்போவுமே அந்த கட்டெரும்பு சப்போர்ட்டாக இருக்கும். அவர் டீமில் வந்துட்டு நல்ல ஸ்கோர் போயிட்டு இருக்குது, சூப்பராக போயிட்டு இருக்குது, சூப்பராக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேர். கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு போயிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த டீம் தான் நமக்கு வெற்றி வர போகிறோம். ஏன்னா வேறு லெவலில் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. மேட்ச் அஞ்சு பாருங்கள், அடி சரி கிடையாது. நாட் அவுட். கப்பு யார் வாங்குறோமோ இல்லையோ, நம்ம பாத்திர கடையில் வாங்குறோம்.
நமக்கு பாத்திர கடையில் கிடைக்கும், அப்போ வாங்கி நம்ம வச்சுக்கலாம். உண்மையிலே கப்பை வந்து நம்ம தூக்கி பார்த்துக்கலாம். நம்ம வாங்குற மேலே ஜாலியாக தூக்கி பார்த்துக்கலாம். இந்த டீம் வந்து எங்கள் டீமுக்கு நாங்களே கப்பு கொடுத்துக்குறோம். செம்ம ஜாலியாக இருக்குது. ராசியப்பன் பாத்திரம் ராசியப்பன் பாத்திர கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்குது. இது என்ன போட்டிருக்கு? வின்னர். நாங்கள் தான் வின்னர். ஹாய் குரு ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? டியூப்லைட் டீமோடைய ஒரு பல்பு பிச்சரி போட்டு பார்க்கறதுல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். விழுந்திருக்கிறது ஹெட்டு தான். பேட்டிங்கா ஃபீல்டிங்கா இல்லை என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? இது கேப்டன்